நான் பத் அல் ஜசரி 1136ஆம் ஆண்டில் தயார்பகர் நகரத்தில் பிறந்தேன். என் கைகளில் எப்போதும் எண்ணெய் தோய்ந்திருந்தன, இயந்திரங்களின் எண்ணெய், கேர்களின் எண்ணெய், புதிய கண்டுபிடிப்புகளின் எண்ணெய். சிறுவயதிலிருந்தே பொறிமுறைகளின் மீது எனக்கு ஒரு பித்து. ஒரு குளம் வற்றிப்போனால் தானாக நிரம்பும் அமைப்பை வடிவமைத்தேன். பள்ளியில் படிக்கும் போதே நீரியல் பொறியியல் என்னை மயக்கியது. என் தந்தை ஒரு பொறியாளர், அவரிடமிருந்து கற்ற அடிப்படைகள் என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாயின. என் வாழ்க்கையின் மகத்தான படைப்பு இயந்திரங்கள் கட்டும் கலையில் கோட்பாடு மற்றும் நடைமுறையின் களஞ்சியம் என்ற நூலை எழுதினேன். இதில் நூற்றுக்கணக்கான இயந்திரங்களின் விரிவான விளக்கங்களைத் தந்தேன். என் கண்டுபிடிப்புகளில் சில முதல் நிரலாக்கத்தக்க மனிதனைப் போன்ற ரோபோ, நீரியல் இயக்கப்பட்ட இசைக்கருவிகள், கடிகாரங்களின் புதிய முறைகள், தானியங்கி கை கழுவும் எந்திரம், நீர் உயர்த்தும் பம்புகள், சிக்கலான கியர் அமைப்புகள். என் யானைக் கடிகாரம் உலகின் முதல் பல செயல்பாட்டு இயந்திரமாகும். அது நேரத்தை மட்டுமல்ல, வானியல் தகவல்களையும் காட்டியது. இந்த கடிகாரத்தின் ஒவ்வொரு பகுதியும் யானை, டிராகன், பீனிக்ஸ் பறவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தைச் செய்தன. நான் கண்டுபிடித்த தாடி வைத்த பெண் இசைக்கருவி உலகின் முதல் தானியங்கி இசைக்கருவியாகும். இது பல்வேறு இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் வாசிக்கும் திறன் கொண்டது. இன்றைய நிரலாக்கத்தக்க இசைக்கருவிகளுக்கு இதுவே முன்னோடி. என் இயந்திரங்கள் அனைத்தும் நீரியல் மற்றும் கியர் அமைப்புகளை அடிப்படையாகக் கொண்டவை. ஆனால் அவை வெறும் இயந்திரங்களல்ல, கலைப்படைப்புகள். ஒவ்வொரு இயந்திரத்திலும் நான் ஒரு கவிதையை வடிவமைத்தேன். இயந்திரங்களின் நடனம் என்னை மகிழ்வித்தது. 1206ஆம் ஆண்டு என் இயந்திர இதயம் நின்றது. ஆனால் என் கருத்துக்கள் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. என் நூல் ஐரோப்பாவுக்குச் சென்று மறுமலர்ச்சிக் காலத்தின் பெரும் கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டது. லியனார்டோ டா வின்சி போன்றவர்கள் என் படைப்புகளால் ஈர்க்கப்பட்டனர். என் வாழ்க்கையின் சாரம்: இயந்திரங்கள் வெறும் இரும்பு மற்றும் மரத்தால் ஆனவை அல்ல, அவை மனித ஆன்மாவின் நீட்டிப்புகள். ஒவ்வொரு கியரும், ஒவ்வொரு கப்பும் ஒரு கனவின் பிரதிபலிப்பு. நான் ஒரு பொறியாளர், ஆனால் உண்மையில் ஒரு கவிஞன், இரும்பு மற்றும் நீரின் கவிஞன். இன்று உங்கள் கடிகாரங்களில், உங்கள் ரோபோக்களில், உங்கள் தானியங்கி இயந்திரங்களில் என் ஆன்மா வாழ்கிறது. நான் இயந்திரங்களுக்கு ஆன்மா கொடுத்தேன், அவை இன்று மனிதகுலத்திற்கு சேவை செய்கின்றன. இயந்திரங்கள் என்றும் மனிதனின் அடிமைகள் அல்ல, அவை அவரது கனவுகளின் கூட்டாளிகள். இந்த உணர்வுகளுடனேயே நான் என் கண்களை மூடினேன், ஆனால் என் இயந்திரங்கள் இன்னும் உலகைச் சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றன.